நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். இந்த புது வீடு வாங்க போகிறோம். எந்த திசையில் வீடு வாங்கினா நல்லா இருக்கும்? வடக்கா கிழக்கா வடமேற்கா? அதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நம்முடைய ஆட்டோ டிரைவர் அண்ணன் வீடு வாங்க போகிறாரு. மிக்க மகிழ்ச்சி. சிறந்த முறையில் வீடு வாங்கி நீங்கள் பல்லாண்டு காலம் பல கோடி சம்பாதித்து மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஐயா. நான் அவருக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சார் எந்த திசையாக இருந்தாலும் சரி, அது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எந்த திசையில் வேணாலும் வீடு வாங்கி கொள்ளுங்கள். இல்லை ஸ்பெசிஃபிக்காக எது நல்லதுன்னு கேட்குறீங்களா? வடக்கும் கிழக்கும் சால சிறந்தது சார். வடக்கு வாசலும் கிழக்கு வாசலும் சால சிறந்தது. இப்போ நீங்கள் தனியாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா வடக்கு வாசல் கிழக்கு வாசல் சால சிறந்தது. இல்லை நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாங்க போகிறேன் சார் அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பேசிக்காக ஒரு 20% மேலே நம்ம வாஸ்து பார்க்க முடியாது சார். அப்போ என்ன பண்ணலாம்? வடக்கும் கிழக்கும் பொது சுவர் இல்லாமல் பார்த்து கொள்வது சால சிறந்தது. தென்மேற்கில் பூஜை அறை வராமல், தென்மேற்கில் பாத்ரூம் வராமல் பார்த்து கொள்வது சால சிறந்தது. தென்கிழக்கில் கிச்சன் வந்தால் நல்லது சார். இதுதான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம பார்க்க முடியும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின் போது அந்த நிலம் சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும். வடகிழக்கில் போரு சம்பு வருவது சால சிறந்தது. வடகிழக்கு பள்ளமாகவும் தென்மேற்கு உயரமாகவும் தென்மேற்கில் ஓவர் ஹெட் டேங்க் போட்டு கொண்டால் சால சிறந்தது. வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம். உச்ச வாசல். வடக்கு வாசல் என்றால் கிழக்கு ஒட்டி வைத்து கொள்ளுங்கள். கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ஒட்டி உச்ச வாசல் வைத்து கொள்ளுங்கள் சார். வடமேற்கு வடக்கில் செப்டிக் டேங்க்கு அது பயோமெட்ரிக்காக போட்டுக்கொள்வது சால சிறந்தது சார். அதற்கப்புறம் அந்த அண்ணன் அது வடமேற்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எல்லார் வாயிலிருந்துமே வடமேற்கு அப்படின்னு அந்த வார்த்தை வருகிறது. அவர் ஒரு ஆட்டோ டிரைவர், தென்மேற்கு ப்ராப்ளம் உள்ள ஒரு நபர் சார். அப்போ அவர் வீட்டில் தென்மேற்கை சரி செய்து கொள்ளும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் அவர் வீட்டில் வரும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யார் யார் வீட்டிலலாம் தென்மேற்கு ப்ராப்ளம் இருக்கோ அவர்கள் எல்லோரும் காசி போயிட்டு வருவது மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, காலபைரவர், அதற்கப்புறம் ஈவினிங் 6 o'clock கங்கா ஆரத்தி சார். இது தென்மேற்கு ப்ராப்ளம் உள்ளவங்க காசி சென்று வந்தால் மிகப்பெரிய மாற்றம் வரும். வீடு எந்த திசையில் வேணாலும் வாங்கி கொள்ளலாம் சார். நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் பண்ணுறேன். வடக்கும் கிழக்கும் சிறந்த வாசல் சார். அப்போ தெற்கும் மேற்கும் சிறந்த வாசல் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். தெற்கும் மேற்கும் கூட சிறந்த வாசல் தான். நாம் தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கொஞ்சம் டெக்னிக்கலாக உள்ளே ஒர்க் பண்ணணும். மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் கொஞ்சம் டெக்னிக்கலாக உள்ளே ஒர்க் பண்ணணும் சார். அமைப்புகள் அமைப்பதற்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கும், தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் சார். இப்போது வடக்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் நம்ம அமைப்புகள் ஈஸியாக அமைத்து கொள்ளலாம். வடகிழக்கில் ஹாலு, தென்கிழக்கில் கிச்சனு, வடமேற்கில் ஒரு ரூமு, தென்மேற்கில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, மேற்கு நடுப்பகுதி டாய்லெட் போட்டு கொள்ளலாம் சார். பூஜை ரூம் தென்கிழக்கில் நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி பூஜை ரூம் வைத்து கொள்ளலாம். பூஜை ரூமில் காமாட்சி அம்மன் விளக்கு மஸ்ட்டு சார். இவ்வளோ தான் ஒரு வீட்டோட அமைப்பு. உச்ச வாசல் பக்கத்தில் ஜன்னல்கள் வைத்து கொள்வது சால சிறந்தது. அந்த ஜன்னல் உச்ச ஜன்னலாக இருந்தால் நன்றாக இருக்கும் ஐயா. வடக்குலையும் கிழக்கும் நிறைய அதிக காலி இடம் விட்டு வீடு கட்டுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, காம்பவுண்டு சுவர் மஸ்ட்டு சார். ஃபாதர் வால் மஸ்ட்டு. அந்த ஃபாதர் வால் எந்த இடத்துலையுமே முனை உடையாமல், முனை நீளாமல், கோஸ் மனையாக இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய விசேஷம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மனையோ அல்லது வீடோ சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, செப்டிக் டேங்க் எங்கே வரலாம் அப்படின்னா, வடமேற்கு வடக்கில் செப்டிக் டேங்க் அமைத்து கொள்ளலாம் சார். அந்த செப்டிக் டேங்கானது ஃபாதர் வாலும் ஒட்டாமல் மதர் வாலையும் ஒட்டாமல் வைத்து கொள்வது சிறப்பு சார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் அந்த ஆட்டோக்கார அண்ணனுக்கு சொல்கிறேன், இந்த மேஸ்திரிலாம் என்ன பண்ணுவாங்க, செப்டிக் டேங்க் மேலேயே பாத்ரூம் போட்டுக்கலாண்ணே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரியான விஷயங்களை எப்பொழுதும் நீங்கள் செய்யாதீர்கள். செப்டிக் டேங்க் மேலே பாத்ரூம் போடக்கூடாது. பாத்ரூம் செப்டிக் டேங்க் மேலே போட்டால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளே வந்துவிடும். யூட்ரஸ் ப்ராப்ளம் உள்ளே வந்துடும். அதை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் சார். ஏன்னா நீங்கள் வடமேற்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அதை தொட்டதுனால நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இரண்டாவது, மாடி படிக்கட்டு வீட்டுக்குள்ளே வைக்க போகிறீங்களா அல்லது வெளியில் வைக்க போகிறீங்களா அப்படின்ற கான்செப்டை யோசிச்சுக்கோங்க. வீட்டுக்கு வெளியில் மாடி படிக்கட்டு வைக்கிறதாக இருந்தால் வடகிழக்கு படிக்கட்டு அவ்வளவு உத்தமம் கிடையாது. தென்கிழக்கில் கேன்டிலிவர் படிக்கட்டு வைத்து கொள்ளலாம், வெளிமூலை படிக்கட்டு. தென்மேற்கில் கேன்டிலிவர் படிக்கட்டு வைத்து கொள்ளலாம், வடமேற்கில் கேன்டிலிவர் படிக்கட்டு வைத்து கொள்ளலாம் சார். இப்போ வீட்டுக்குள்ளே படிக்கட்டு அப்படின்னா தெற்கு நடுப்பகுதியும் மேற்கு நடுப்பகுதியும் படிக்கட்டு அமைப்பது சால சிறந்தது சார். அது வந்து நீங்கள் கிளாக் வைஸும் போட்டுக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம் சார். ஒரு வீடு அப்படின்னா நம்ம படிக்கட்டு வீட்டுக்குள்ளே 4 மூலை உள் மூலையிலையும் படிக்கட்டு வரக்கூடாது. அது வந்து ஐசீலிங் கான்செப்ட் வந்துடும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் அந்த சாண்டிலிவர் லைட்டெல்லாம் தொங்க விடக்கூடாது சார். அதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் படிக்கட்டு அறவே வரக்கூடாது. அது உள்மூலையாக இருந்தாலும் சரி, வெளி மூலையாக இருந்தாலும் சரி. யாரெல்லாம் வந்து வடகிழக்கு உள்மூலை படிக்கட்டோ அல்லது வடகிழக்கு வெளிமூலை படிக்கட்டோ போட்டு இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருமண தடை ஏற்படுகிறது. அதற்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் சார். நம்ம வளர்ச்சியோடு இருக்கணும், பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறணும் அப்படின்னா வடகிழக்கு படிக்கட்டை அவாய்ட் பண்ணுவது சால சிறந்தது சார். ஒரு நல்ல வீடு கட்டணும் சார். அதுக்கு ஏதாவது தெய்வம் இருக்கா அப்படின்னா திருப்போரூர் கந்த சுவாமியை எவ்ரி டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் தரிசனம் செய்வது மிகப்பெரிய பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். யாரெல்லாம் வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ திருப்போரூர் கந்த சுவாமியை பிடித்து கொள்ளுங்கள்.